அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போறது சிலப்பதிகார கதையில இந்திர விழா ஊரெடுத்த காதை, காணல் வரி காதை மற்றும் கடலாடு காதை. சிலப்பதிகார கதைகளை தொடர்ந்து முழுமையா கேட்கறதுக்கு தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சோழ மன்னன் திருமாவளவன் நடத்தும் இந்திர விழா 28 நாட்கள் நகரமே சொர்க்கமாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் மருவூர் பாக்கமும் பட்டினப்பாக்கமும் விழாக்கோலம் பூண்டிருந்தன. 5 வகை மன்றங்களும் மக்கள் கூடி இறைவனை வழிபடுகிறார்கள். வீரர்கள் ஒரு பக்கம் வாள் வீசுகிறார்கள், மங்கையர்கள் ஒரு பக்கம் ஆடுகிறார்கள். புகாரே ஒரு மாபெரும் திருவிழா மண்டபத்தை போல திகழ்கிறது. இதனைத் தொடர்ந்து கடலாடு காதை. விழாவின் கடைசி நாள். மக்கள் அனைவரும் கடலாட செல்கிறார்கள். மாதவி தன் காதலன் கோவலனுடன் கடற்கரைக்கு வருகிறாள். சிவந்த மேனியுடைய மாதவி நீல நிற கடலோடு விளையாடுகிறாள். சுவாமி, இந்த கடலையும் காற்றையும் பாருங்கள், நம் காதலை போலவே இதுவும் எல்லையற்றதாக தெரிகிறது அல்லவா என்று கேட்கிறாள். கோவலன் சிரித்து கொண்டே, ஆம் மாதவி, இந்த கடற்கரை மணலில் உன்னோடு அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. வா, இருவரும் சேர்ந்து யாழ் மீட்டுவோம் என்று யாழ் மீட்டத் தொடங்குகின்றனர். அடுத்தபடியாக காணல் வரி காதை. கதையின் திருப்பு முனை இதோ. கோவலன் யாழ் மீட்ட ஆரம்பிக்கிறான். திங்கள் முகம் காட்டும் நங்கையே, காவிரி பெண்ணே என்று காவிரி ஆற்றை பெண்ணாக உருவகப்படுத்தி பாடுகிறான். ஆனால் இது மாதவியின் மனதிற்குள் ஒரு சந்தேகமாக எழுகிறது. இவன் என்னை புகழ்ந்து பாடாமல் வேறொரு பெண்ணை பற்றி இவ்வளவு உருக்கமாக பாடுகிறானே என்று. உடனே மாதவி யாழை வாங்கி அவள் மீட்டத் தொடங்குகிறாள். கடல் தெய்வமே, தன் காதலனை பிரிந்த ஒருத்தி படும் துயரம் உனக்கு தெரியுமா என்று. கோபத்துடன் எழுந்திருக்கிறான் கோவலன். மாதவி, போதும் உன் பாட்டு. உன் இசையில் கள்ளம் இருக்கிறது. நீ வேறொருவன் மேல் ஆசை கொண்டு அவனை நினைத்தே இந்த பாடலை பாடுகிறாய் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது என்று கூறுகிறான். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? இது வெறும் விளையாட்டு பாட்டுதான். என் அன்பை சந்தேகப்படாதீர்கள் என்று மாதவி அதிர்ச்சியில் கேட்கிறாள். கோவலன் கடுமையாக, இனி உன்னோடு இருப்பதில் அர்த்தமில்லை. உன் ஆடல் கலையை விரும்புவர்களிடமே உன் அன்பை காட்டு. இதோ நான் கிளம்புகிறேன் என்று கடற்கரை மணலில் வேகமாக நடந்து செல்கிறான். கடற்கரையின் காணல் வரியில் எழுந்த ஒரு சின்ன சந்தேகம் பெரும் பிரிவில் முடிந்தது. மாதவியை பிரிந்த கோவலன் தன் தவற்றை உணர்ந்து நேராக கண்ணகியிடம் செல்கிறான். அங்கிருந்துதான் சிலப்பதிகாரத்தின் அடுத்த பயணம் மதுரையை நோக்கி தொடங்க போகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாமரையின் குரல் நிகழ்ச்சியை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.